ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் நம்ம புக்கில் அவ்வளோ கிளியராக இல்லை, அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், உங்களுக்கு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? இதுதாங்க நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சரு. இது 9th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து நெஃப்ரானோட ஃபுல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த நெஃப்ரானோட வேலை என்னென்னா, பிளட்டில் இருக்கிற யூரின் தனியாகவும் பிளட்டு தனியாகவும் செப்பரேட் பண்ணுறது தான் இதனோட வேலை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பிளட்டு யூரினுக்குள்ளே இது வந்து கிட்னியோட பிரமிடுக்குள்ளே இந்த நெஃப்ரான்ஸ் இருக்குது. கோடிக்கணக்கான நெஃப்ரான்ஸ் இருக்குது. அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பிளட்டு உள்ளே வருது, சரியா? பிளட்டு உள்ளே வருது, அந்த ஒரு கப் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்குள்ளார வந்துட்டு சின்ன சின்ன பிரான்ச்சஸாக பிரிஞ்சுட்டு அப்புறம் வெளியில் போயிடுது. ஓகேங்களா? பிளட்டு உள்ளே வருது, சின்ன சின்னதாக பிளட் வெசல் பிரிஞ்சுட்டு வெளியில் போயிடுது. இதில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் அதில் ஃபில்டர் ஆகி வெளியில் போயிடும். இதான் நம்மளுடைய மெக்கானிசம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த பிளட்டு உள்ளே வருது இல்லையா, அந்த உள்ளே வர டியூபுக்கு பேர் அஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல். சரிங்களா? பிளட்டு உள்ளே வரக்கூடிய டியூபுக்கு பேர் அஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல். வெளியில் வர டியூபுக்கு பேர் எஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல். சரிங்களா? பிளட்டு வந்து வேஸ்டேஜ் எல்லாம் கலந்து உள்ளே வருது. வேஸ்டேஜ் எல்லாத்தையும் இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்யூர் பிளட்டு வெளியில் போகுது. உள்ளே வர டியூபுக்கு பேர் அஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல், வெளியில் வர டியூபுக்கு பேர் எஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பிளட்டு டியூப் உள்ள வந்து நிறைய பிரான்ச்சஸை பிரியுது. சரி, அந்த பிரான்ச்சஸுக்கு பேர் குளோமருலஸ். சரி, இந்த பிளட் வெசல் உள்ளே வந்து நிறைய பிரான்ச்சஸை பிரியுது. அந்த பிரியக்கூடிய பிரான்ச்சஸுக்கு பேர் குளோமருலஸ். ஓகேவா? அதை சுற்றியும் ஒரு கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பவுமன் கேப்சியூல். இதை நம்ம 9th படித்து தான். ஓகேங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வெளியில் கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கு பேர் பவுமன் கேப்சியூல். உள்ள பிளட்டு பிரான்ச்சஸை பிரியறதுக்கு பேர் குளோமருலஸ். சரிங்களா? இப்போ இதில் வந்து பிளட்டு வந்து வேஸ்டேஜ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இதில் கொட்டிடும். ஒன்று யூரினா இதில் கொட்டிடும். இந்த யூரின் இதில் வந்து சின்ன சின்ன டியூபாக பிரியுது. இந்த இடத்துல நிறைய வளைவுகளோடு வருது. இந்த இடத்துக்கு பேர் ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூப் அப்படின்னு சொல்லி பேர். குளோமருலஸ்லேருந்து பவுமன் கேப்சூல் வெளியில் வர்றதுக்கு பேர் ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூப் அப்படின்னு சொல்லி பேர். அப்புறம் வந்து கீழே வந்து யூசேப்டு டியூப் போகும். சரி, யூ வடிவத்தில் டியூப் போகும். அதுக்கு பேர் லூப் ஆஃப் ஹென்லி அல்லது ஹென்லி லூப் அப்படின்னு சொல்லி பேர். இதுலேருந்து வர டியூப்பு யூசி எப்படி கீழே வருது, இதுக்கு பேர் ஹென்லி லூப் அல்லது லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு சொல்லி பேர். லூப் ஆஃப் ஹென்லி வந்து முன்னாடி இதுக்கப்புறம் ஒரு சில வளைவுகள் இருக்குது. இதுக்கு பேர் டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப். அப்புறம் யூரின் இங்கேருந்து இங்கே போயிட்டு இது ஒரு டியூப் ஜாயின் ஆகுது, வெளியில் போயிடுது. இது பேர் கலெக்டிங் டக்ட். இதுக்கு பேர் என்ன? கலெக்டிங் டியூப். யூரினை கலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இது போக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிளட் வெசல் இங்கே கொடுக்குறது இதுக்கு பேர் வாசா ரெக்டா. வாசா ரெக்டா அப்படின்னு சொல்லி பேர். வாசா ரெக்டா அப்படின்னு சொல்லி பேர். இந்த குளோமருலஸையும் பவுமன் கேப்சூலையும் கூப்பிட்னா பேர் மல்பிஜியன் டியூப் அப்படின்னு சொல்லி பேர். அந்த இந்த பிளட் வெசலில் இந்த கப் ஷேப்டு ரெண்டு சேர்ந்து அதுக்கு பேர் மல்பிஜியன் கேப்சூல் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ இதை அப்படி படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். ஈச் கிட்னி நியர்லி 1 million ஆஃப் கம்ப்ளீட் டியூப்லர் ஸ்ட்ரக்சர் கால்டு நெஃப்ரான். ஒவ்வொரு கிட்னிக்குள்ளாரையும் 1 million கணக்கில் சின்ன சின்ன டியூப் இருக்குது, அதுக்கு பேர் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லி பேர். ஈச் நெஃப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபில்டரிங் கேப்சூல் கால்டு ரீனல் கேப்சூல் ஆர் மல்பிஜியன் பாடி. அந்த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு பேர் மல்பிஜியன் பாடி அண்ட் ரீனல் டியூப். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய டியூப். த ரீனல் டியூப் ஓப்பன் இன்டு லாங்குலர் டியூப் கால்டு கலெக்டிங் டக்ட். இது லாஸ்ட்டு எங்கே போய் ஓப்பன் ஆகுது? கலெக்டிங் டக்டில் போய் ஓப்பன் ஆகுது. The renal tubule begins with the double-walled cup-shaped structure called Bowman capsule. சரியா? அந்த நம்ம காட்டணும் இல்லையா, அதில் cup-shaped structure இருக்கிறதுக்கு பேர் Bowman capsule, which is enclosed wall of capillaries delivers the fluid tubules called glomerulus. அதுக்குள்ளார சின்ன சின்ன blood tube vessels போகுது, அதுக்கு பேர் glomerulus அப்படின்னு சொல்லி பேர்.
The Bowman capsule and the glomerulus together consist called renal capsule. ரெண்டு ஒன்றா சேர்ந்தா renal capsule அல்லது Malpighian capsule அப்படின்னு சொல்லி பேர். The endothelium of glomerulus many spores called fenestrae. சரிங்களா, இங்கே பாருங்கள், குளோமர்லஸில் இதுலேருந்து பிளட்டு ஒரு டியூப் வழியாக வெளியில் போகுது, அதுக்கு பேர் ஃபெனஸ்ட்ரி. ஓகேங்களா, இந்த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் நிறைய போர்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் பெடோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். Fenestry. The external parietal layer of the Bowman capsule made up of simple squamous epithelial visceral layer made up of epithelium is called pedocytes. அந்த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளார நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் பெடோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். The pedocytes end with the food processed during basal membrane of glomerulus. இந்த glomerulus வெளியில் வரக்கூடிய blood vessel எல்லாத்தையும் இது கலெக்ட் பண்ணிக்குது. The opening between food process is called filtration slits. அந்த குளோமர்லஸிலிருந்து ரத்தம் பிரிஞ்சு வெளியில் வரக்கூடிய டியூபுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன் ஸ்கிலிட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா, இங்கே பாருங்கள், பிளட் வெசல் உள்ளே வருது. சரி, பிளட் வெசல் உள்ளே வருது, உள்ளே வந்து சின்ன சின்னதாக பிரியுது. இந்த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது வாங்கிட்டு சின்னதாக போகுது. அப்புறம் யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சரு, அப்புறம் டிஸ்டல் கன்வெர்டட் டியூப், அப்புறம் கலெக்டிங் டக்ட். சரி, இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கும். சரியா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், the renal tube consists of further form fraxal convoluted tube followed by U-shaped canali, the thin descending tube வந்து ascending loop. இது பாருங்கள், இதிலிருந்து இதுதான் பவுமன் கேப்சூலு, இது ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபு, இதுக்கு அடுத்தது லூப் ஆஃப் ஹென்லி, இதுக்கு அடுத்தது டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபு. சரியா, அங்கே பாருங்கள், யூரின் கீழே இறங்குற டியூபுக்கு பேர் டிசெண்டிங் லூப், யூரின் மேலே ஏறுறதுக்கு பேர் அசெண்டிங் லூப். சரியா, ஒரு டிசெண்டிங் லூப், ஒரு அசெண்டிங் லூப், ரெண்டும் சேர்ந்தது தான் லூப் ஆஃப் ஹென்லி. ஓகேங்களா, ஹென்லி லூப் த தின் டிசெண்டிங் லிம்ப் அண்ட் அசெண்டிங் லிம்ப். டிசெண்டிங்னா கீழே இறங்குற டியூப்பு, அசெண்டிங்னா மேலே ஏற டியூப். The ascending limb constitute highly coiled tubular region called distal convoluted tube. இவருங்க மேலே ஏற டியூபு சின்ன சின்னதாக காயிலாக இருக்கும், அதுக்கு பேர் டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப் அப்படின்னு சொல்லி பேர். The distal convoluted tube of many nephrons open into straight tube called collecting duct. இங்கே பாருங்க, டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப் போய் ஜாயின் ஆகிற டியூபுக்கு பேர் கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் என்ன? கலெக்டிங் டக்ட். The collecting duct runs through the medullary pyramids in the region of pelvis. இது வந்து கிட்னியோட பெல்விஸ் பகுதியில் போய் யூரின் வெளியேறுது. Several collecting duct fuse form papillary duct that delivers the urine to calyces which open to renal pelvis. இந்த மாதிரி கலெக்டிங் டக்ட் ஒவ்வொரு நெஃப்ரான்லேருந்தும் நிறைய வெளியில் வரும். வெளியில் வந்து மொத்தமாக ஒரு பேப்புலர் டக்ட் அப்படிங்கிற பெரிய டக்டில் வந்து யூரின் கொட்டும், அது வந்து கேலிஸில் கொடுக்கும், அப்புறம் ரீனல் பெல்விஸ்லையுமே இந்த யூரின் வெளியில் போயிடும். சரிங்களா, இந்த மாதிரி பல மெக்கானிசம் கடந்து தான் யூரின் ஃபார்மேஷன் வருது. இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். The renal tubules, proximal convoluted tube and distal convoluted tube of the nephron situated in the cortical region of kidney. அதாவது கிட்னியில் நம்ம வெளிப்புற பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ்ன்னு சொன்னோம், உள்புற பகுதிக்கு பேர் மெடுலான்னு சொன்னோம். இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபும் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபும் கிட்னியோட கார்டெக்ஸ் பகுதியில் இருக்குது. லூப் ஆஃப் ஹென்லி கிட்னியோட மெடுல்லா பகுதியில் இருக்குது. சரியா, அப்போ இந்த லூப் ஆஃப் ஹென்லி இன் மெடுலரி ரீஜன்ஸ். சரியா, கார்டெக்ஸ் பகுதியில் நெஃப்ரானோட ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபும் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபும் இருக்குது. மெடுல்லா பகுதியில் லூப் ஆஃப் ஹென்லி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. In majority of nephrons, loop of Henle too short and extends very little to medulla is called cortical nephrons. அதாவது எல்லா நியூரானுக்கும் லூப் ஆஃப் ஹென்லே ஒரே மாதிரி இருக்காது. சரியா, ஒரு சில நெஃப்ரானில் இந்த லூப் ஆஃப் ஹென்லே பெருசாக இருக்கும், ஒரு சில நெஃப்ரானில் லூப் ஆஃப் ஹென்லே சின்னதாக இருக்கும். சரியா, அதாவது பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜஸ்டா மெடுலரி நெஃப்ரான், சின்னதாக இருந்தால் அதுக்கு பேர் கார்டிக்கல் நெஃப்ரான். சரி, லூப் ஆஃப் ஹென்லியோட சைஸு பெருசாக இருந்தால் அதுக்கு பேர் ஜஸ்டா மெடுலரி நெஃப்ரான். லூப் ஆஃப் ஹென்லி சின்னதாக இருந்தால் அதுக்கு பேர் கார்டிக்கல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
when the loop of Henle too short சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கார்டிகல் நெஃப்ரான். Some nephrons have very long loop of Henle and run deep into medulla, that is called justa medullary nephrons. நம்ம காட்டணும் இல்லையா, பெருசாக இருந்தால் அதுக்கு பேர் justa medullary nephron, சின்னதாக இருந்தால் அதுக்கு பேர் கார்டிகல் நெஃப்ரான். ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. சரி, ரெண்டுமே நெஃப்ரான். நெக்ஸ்ட்டு கேப்லரி பெட். கேப்லரி பெட் அப்படின்னா இந்த லூப் ஆஃப் ஹென்லிக்குள்ளே ரத்த குழாய்கள் உள்ளே போகுது இல்லையா, அதுக்கு பேர் கேப்லரி பெட் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு மொத்தமாக பேர் வாசா ரெக்டா. அது மொத்தமாக பேர் என்ன, வாசா ரெக்டா. இந்த பிளட் டியூப் எப்படி போகுது, என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம படிக்குவோம். The capillary bed, the first capillary bed of the nephron is glomerulus and other than particular capillaries. ஃபஸ்ட்டு போகிறது glomerulus-குள்ளார போகும், அப்புறம் வெளியில் வர்றது வாசா ரெக்டாவுக்கு வந்துடும். The glomerular capillary bed is different from other capillary beds that is supplied the afferent and drained efferent arterioles. ஃபஸ்ட்டு உள்ளே போகிறது afferent arteriole, வெளியில் வர்றது efferent arterioles. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி, ரெண்டுக்கும் டோட்டல் பிளட்டு டிஃப்ரெண்ட்டாக வரும். The efferent arteriole அப்படின்னா வெளியில் வர டியூப், that comes out from the glomerulus. எங்கேருந்து வருது, glomerulus-லேருந்து வெளியில் வருது. To find capillary network around the renal tube is called peritubular capillaries. அதாவது குளோமர்லஸ்லேருந்து வெளியில் வர்றது இங்கே லாஸ்ட்டாக வந்து நிறைய யூசேபிள் ஹென்லியூப்குள்ளே போய் பிணைஞ்சு போகுது, அதுக்கு பேர் பெரிடியூபுலார் கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லி பேர். அது இன்னொரு பேர் வாசா ரெக்டா. ஓகேங்களா. The efferent arteriole serves the justa medullary nephrons, forms bundle of long straight vessel called vasa recta. இந்த justa medullary nephronல வந்து யூசேப்டு ஹென்லி லூப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த இடத்த வந்து நிறைய blood vessels வந்து ஜாயிண்ட் ஆகி அதுக்கு blood கொடுக்குது, அதுக்கு பேர் வாசா ரெக்டா அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன, வாசா ரெக்டா. இட் ரன்ஸ் parallel to the loop of Henle. இந்த loop of Henle முழுவதும் போகுது. The vasa recta is absent reduced cortical nephrons. வாசா ரெக்டா வந்து கார்டிகல் நெஃப்ரான்ஸில் லூப் ஆஃப் ஹென்லி சின்னதாக இருக்கிறதுனால அங்கே ஆப்சண்ட் ஆகிருக்கும். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.